நானும் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல டார்ச் லைட்டை தூக்கி போட்டு டிவியை உடைச்சு வீரவசனம் எல்லாம் பேசினவன் தான்யா. அப்புறம் அதே கட்சிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணி ஏதோ ஒரு வழியா கட்சி அடமான வச்சு ஒரு எம்பி சீட் வாங்கிட்டு உங்க முன்னாடி நிக்கிறேன். நீங்க கேட்கலாம், இப்படி ஒரு மானங்கட்ட பதவி தேவையான்னு. நான் நல்லா இருக்கணும்னா 4 பேரு காரி துப்புனாலும் பரவாயில்ல. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. அப்படி என்னடா பண்ணிட்டான் என் கட்சிக்காரன் ஒருத்தன்? மின் வாரியத்துல ஒரு 700 கோடி ஆட்டையை போட்டான். இன்னொருத்த கல்குவாரியில 700 கோடி அடிக்கிறான். இவனுங்களை நம்பி நான் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீரவசனம் வேற பேசிட்டேன். இந்த லட்சணத்தை ஆட்சியை நடத்திட்டு நான் வேற எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்லிட்டு திரியிறேன். குடிய கெடுக்குன்னு சொல்லுவோம், நாங்களே தெருவுக்கு தெரு மதுக்கடையை எடுத்து நடத்துவோம். குடிச்சிட்டு வண்டியை ஒட்டாதீங்கன்னு சொல்லுவோம், ஆனா பார்ல பார்க்கிங்க்கு பர்மிஷனும் கொடுப்போம். மதுக்கடைகளை ஒழிப்போன்னு சொல்லுவோம், ஆனா நாங்களே மது தொழிற்சாலையும் நடத்துவோம். நான் எதிர்கட்சிக்காரனை பார்த்து கேட்குறேன், ஒரு வருஷம் எங்க பக்கம் கூட்டணி, அடுத்த வருஷம் அவங்க பக்கம் கூட்டணி. இதுதானே உலக வழக்கம். நீங்க என்னடானா ஏதோ அந்த கட்சிக்கு அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு போன மாதிரி அங்கிருந்து வரவே மாட்டீங்க. உங்களால எங்க கட்சி எவ்வளவு பெரிய கட்சின்னு தெரியாம நேற்று பிறந்த கட்சிக்கிட்ட கூட்டணி கெஞ்சி அசிங்கப்பட்டு நான் எவ்வளவு மனவேதனை இருக்கேன்னு தெரியுமா? அடப்பாவீங்களே, கட்சிக்கு தலைவன் நான் தான் என்பதை மறந்து என் கட்சியினரே என் மகனுக்கு சொம்பு தூக்கும் வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். நான் என்னையா தப்பு பண்ணேன்? நீங்க எழுதி கொடுத்ததை படித்தேன், நீங்க சொன்ன இடத்துக்கு ஷூட்டிங் வந்தேன், தப்பு நடக்காம இரும்பு கரம் கொண்டு தடுத்தேன். கட்சி தலைவர் தானையா கட்சிக்காரங்களை உரம் காட்டுவாங்க, அதுதானே உலக வழக்கம். ஆனால் என் கட்சியில் தலைவரையே உரம் காட்டுறாங்க. இதை நான் எங்கே போய் சொல்லுவேன்? நான் என் சொந்த கட்சிக்காரனை பார்த்து கேட்குறேன், ஏன்டா எவ்வளோ தாண்டா கொள்ள அடிப்பீங்க? உங்களால் வெளில தலை காட்ட முடியலடா. உங்களெல்லாம் கட்சியில் வச்சுக்கிட்டு நிம்மதியாக தூங்க முடியலடா. விடிஞ்சா ஏதாவது பஞ்சாயத்தை கூட்டி வச்சிருக்கீங்க, என்னால் முடியலடா. ஓட்டு போட்ட மக்களுக்கு கொஞ்சமாச்சும் விசுவாசமா இருங்கடா. இப்படி கொள்ளடைச்சிட்டு நாளைக்கு எப்படா ஓட்டு கேட்டு தொகுதி பக்கம் போவீங்க? யாரை நம்புறதுனே தெரியலப்பா. ஒருத்தன் என்னடானா பேப்பர்ல தப்பா எழுதி கொடுத்து அதை படிக்க சொல்றான். இன்னொருத்தன் கேமரா முன்னாடி நடிக்க சொல்லி வீடியோ எடுக்கிறான். எனக்கே தெரியாம எடிட்டிங் வேற பண்றான். ஏற்கனவே வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இன்னொருத்தன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பேசிட்டு திரியிறான். ஒரு பிரச்சனையை சரியா கையாள தெரியாம தலைமறைவான என்ன நம்பி எத்தனை தற்குறி நிக்குதுங்க பார். டேய், ஒரு ஊரோட பிரச்சனையை சமாளிக்க முடியுமா? ஓடுன நான் எப்படிடா நாட்டோட பிரச்சனை சமாளிப்பேன் நம்புறீங்க சொல்லுங்க? தற்குறிஸ். எனக்கு தவழ்ந்து வந்து கட்சி பதவியை வாங்கவும் தெரியும், அப்புறம் பதவி கொடுத்தவங்களையே கட்சியை விட்டு தூக்கவும் தெரியும். டேய், நான் எத்தனை பேரை வேணாலும் கட்சியை விட்டு தூக்குவேன்டா. சின்னமா கொடுத்த சின்னமே என்கிட்ட தாண்டா இருக்கு. கடவுளை பத்தி தப்பா பேசிட்டான்னு கட்சி பதவியை பறிப்போம், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே பதவியை கொடுத்து மக்களை முட்டாளாக்குவோம். மகளிருக்கு இலவச பேருந்து திட்டத்தை கொண்டு வருவோம், அப்புறம் நாங்களே அதை ஓசி பஸ்ன்னு கிண்டல் பண்ணுவோம். மக்கள் குறைகளை தீர்க்க குறை தீர்ப்பு மன்றம் நடத்துவோம். குறை சொல்ல வருவோரை வாய மூடிட்டு உட்கார் என்றும் சொல்லுவோம். இதுதான் எங்கள் மாடல். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரனை பார்த்து கேட்கிறேன், அரசியல் பண்றியா அராஜகம் பண்றியா? அப்படி என்னடா பண்ணிட்டான் என் கட்சிக்காரன்? ஏதோ கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு 800 கோடி அடிச்சிட்டான். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? அதுல பாதி பங்கு கேட்டு வாங்கிட்டு போகணும். இதுதானே உலக வழக்கம். நீ என்னடானா ஈடி அனுப்புற? உங்க ஆட்சியில இந்த கொடுமை நடந்தா சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லுவோம். எங்க ஆட்சியில நடந்தா தனி மனித ஒழுக்கம் வேணும்னு சொல்லுவோம். நல்லது நடந்தா ஆளுங்கட்சியும், கெட்டது நடந்தால் எதிர்கட்சியும் அதை வைத்து அரசியல் செய்யும் தவிர யாரும் உங்களுக்கான தீர்வை தரமாட்டார்கள். பெண்களே, உரிய பாதுகாப்பின்றி யாரை நம்பியும் எங்கேயும் செல்லாதீர்கள். நல்லது நடந்தால் ஆளுங்கட்சிக்கு லாபம், கேட்டது நடந்தால் அடப்பாவீங்களா. 50 நாளா மொத்த கட்சியும் காணாம போயிட்டோம். இன்னுமா இந்த ரசிக குஞ்சுங்க நம்மள நம்பிட்டு இருக்கானுங்க. ஒரு பிரச்சனையை சரியா கையாள தெரியாம தலைமறைவான என்ன நம்பி எத்தனை தற்குறி நிக்கிறதுங்க பார். பாவீங்களா, என்ன
எல்லாரும் பனையூர் பண்ணையார்னு சொல்றாங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், பாராளுமன்றத்துக்கும் பனையூருக்கும் தான் போட்டியே. உங்க பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைங்கன்னு சொல்லுவோம், எங்க பிள்ளைங்களை பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைப்போம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும்னு சொல்லுவோம், ஆனால் விவசாயத்திற்கே தண்ணீர் இல்லாம பக்கத்து மாநிலத்துக்கிட்ட கெஞ்சுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வருதல் குடும்ப அரசியல் பண்ணிட்டு குதூகலமா இருப்போம், உங்கள் குடும்பத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம். பிரச்சனைகளை சமாளிக்க முடியாததால் தலைவர் முதல் போது செயலாளர் வரை அனைவரும் தலைமறையானோம். அதற்காக எங்களை கோழை என்று எண்ண வேண்டாம். நீங்க எப்ப ஓட்டுக்கு காசு வாங்காம இருக்கீங்களோ அப்பதான் எங்களை மாதிரி அரசியல்வாதிங்க திருந்துவாங்க. கட்சியை பார்த்தோ சின்னத்தை பார்த்தோ ஓட்டு போடாம நல்ல கேண்டிடேட் பார்த்து ஓட்டு போடுங்க. புதிய அரசியலை உருவாக்குங்க மக்களே. நாங்க நல்லது பண்ணா எதுக்கடா ஓட்டு காசு தர போறோம்? உங்ககிட்ட 200 ரூபா கொடுத்துட்டு 5 வருஷம் உங்களை எங்க அடிமை ஆக்குவோம். நீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுனா தான் எங்களை மாதிரி அரசியல்வாதிக்கிங்க உங்களை ஒரு சிகையா கூட மதிக்க மாட்டோம். நாங்க ஆட்சிக்கு வந்தா ஊழல் பண்ணவங்க மீது நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லுவோம், ஆனா அவங்கள விட 100 மடங்கு ஊழல் பண்ணுவோம். அட காமராசரையே தோக்கடிச்ச உங்களுக்கு ஊழல் பண்ற எங்களை மாதிரி அரசியல்வாதிங்க தான் கிடப்பாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணா நாங்க எப்ப நல்லா இருக்கிறது? எதிர்கட்சிக்காரன திட்டுற மாதிரி திட்டுவோம், அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டு பணத்தை பங்கு போட்டு கொள்வோம். எங்கள் உயிர் உள்ளவரை அந்த கட்சியை கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லுவோம். பெட்டி கேலக்டட் வெயிட்டா இருந்தா கூச்சப்படாம கூட்டணி வைக்கவும். வெள்ளக்காரன் ஆட்சி செய்யும் போது கூவம் ஆறாதான் இருந்துச்சு. எப்ப எங்களை மாதிரி கொள்ளக்காரங்க கிட்ட ஆட்சியை கொடுத்தீங்களோ அப்பதான் கூவம் சாக்கடையா மாறிச்சு. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு அரசியலுக்கு வந்த காலம்லாம் கக்கன் காமராசரோட போயிடுச்சு. இப்பெல்லாம் ஆதாயத்துக்கும் அதிகாரத்துக்கும் தான் அரசியலுக்கு வர்றோம். எங்களுக்கு காரியம் ஆகணும்னா மக்களோட காலையும் பிடிப்போம், காரியம் முடிஞ்சதுன்னா காலையும் வருவோம். இதுதான் எங்க அரசியல். கொழா புட்டு செய்ய தெரியுமாடா உன் தலைவனுக்கு? அச்சி மாவா எடுத்து காய வச்சு கொழாயில போட்டு வேக வச்சு ஃபுட்டாக்கி கூப்பனை எடுத்தா சும்மா கும்முன்னு இருக்கும். கொழா ஃபுட்டே செய்ய தெரியாத உன் தலைவன் எப்படிடா மக்களுக்கு கொழா போட்டு தண்ணி விடுவான்? இங்க கவர்மெண்ட் வேலை வாங்குறதுக்கு தான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும், கவர்மெண்ட் நடத்துறதுக்கு எந்த எக்ஸாமும் இல்ல. இதுதான் இந்த நாட்டோட சட்டம். அரசியல்வாதியா இருக்க சில தகுதி இருக்கு. ஊரை ஏமாத்த தெரியணும், ஊழல் பண்ண தெரியணும், முக்கியமா சொன்ன வாக்குறுதிகளை செய்யவே கூடாது. இந்த நாட்டுல நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் படிக்காத எங்களுக்கு கீழே தான் இருக்கணும். நாங்க சொல்ற வேலையா தான் பார்க்கணும் தம்பி. நியாயப்படி பார்த்த நாங்க தான் உங்களுக்கு அடிமையா இருக்கணும், ஆனா நாங்க கார்ப்பரேட் கம்பெனிக்கு தான் அடிமையா இருப்போம். அப்பதான் அமௌண்ட் வரும். நாங்க ஆட்சிக்கு வந்தா சிலிண்டர் விலை பெட்ரோல் விலை குறைப்போம்னு சொல்லுவோம். அப்படி சொல்லிதான் உங்க தலையில மிளகா அரைப்போம். இத்தனை நாள் அமைதியா இருந்துட்டு இப்ப வெளியே வந்து பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் தான், ஜனநாயகன் தான். நாங்க திடீர்னு பொதுக்குழுவையும் கூட்டுவோம், அப்படியே ஏன் படத்தோட ப்ரொமோஷனையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். டேய் நான் ஃபர்ஸ்ட் நடிகன்டா,